யார் அந்த வீட்டை ஆள்கிறார்களோ, அந்த வீட்டுக்குள் உரியவர்கள் யார் ஆளுகிறார்களோ, அவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய வாஸ்து செயல்படும். ம். அப்பங்கும்போது வாடகை வீட்டுக்கு வர்றவங்க, அந்த வீட்டுக்குள்ள நுழையும்போதே கரெக்டான வாஸ்துபடி இருந்தா தான், அங்க வந்து வாடகை வீட்டுக்கு வரவங்களுக்கு சுபமான விஷயங்கள் நடக்கும். ம். அதனால தான் நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம என்ன செய்வோம்னா, வீடு வாடகைக்கு பார்க்கும்போதே, இதுக்கு முன்னால இருந்தவங்க யாரு? எத்தன வருஷம் இருந்தாங்க? ம். ஏதாச்சும் சுப நிகழ்ச்சிகள் அங்க நடந்ததா? வேற ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்ததாங்கிறத விசாரிச்சுட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. ஆமா. உடனே டக்குன்னு 1 மாசத்துலயோ வீடு குடி புகுந்து 1 வருஷத்துக்குள்ளேயோ மாத்துனாங்கன்னா, அப்ப அவங்க கேட்பாங்க, "எதுக்கு திடீர்னு 1 வருஷம் கூட அங்க தங்கலையே?" ஏன்னு கேட்பாங்க. ஒண்ணு வீடு கட்டிட்டு போனாங்கன்னா, அது நல்ல சகுனமாக இருக்கும். அந்த வீடு நல்லா வைப்ரேஷன் குடுக்குதுன்னு அர்த்தம். ம். இதே இது வந்து சில பேர் கல்யாணம் முடிச்சு குடுத்துட்டு, அப்புறமா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு வேண்டான்னு சொல்லிட்டு தனியா ஒரு அந்த மாரி நம்ம அதோடைய ஹிஸ்டரிய வந்து எப்பவுமே நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டு போறது, வாடகை வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது.